இந்த மாநாட்டினுடைய அறிக்கையை பார்க்கும்போது சுருக்கமாக சொல்லப்போனால் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் என்னவெல்லாம் கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அத்தனையுமே வேறு வேறு வார்த்தைகளில் எகிப்தினுடைய காசா திட்டம் என்கிற பெயரில் அரப் லீகிலே சமர்ப்பிக்கப்பட்டு மொத்தமாக அரப் லீகினுடைய நாடுகள் அவற்றை ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் 2.5 பில்லியன் USD அளவுக்குண்டான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு ஷாக்கிங் நியூஸாக வெளியாகி இருக்கிறது. தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை பொறுத்தவரையில் மேபி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கே அது ஒரு ஷாக்கிங் நியூஸாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு அறிவிப்பாங்களான்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா நிலப்பரப்பிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் யுத்தங்களை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 516 நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம். முதல் கட்ட சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு 46 நாள் இன்றையோடு முடிவுற்றிருக்கிறது. இந்த நிலையில மிக முக்கியமான பல சம்பவங்கள் காசாவுக்குள் நடந்தேறி வருகிறது. எந்த நேரத்திலும் யுத்தம் ஒன்று ஏற்படலாம் என்கிற அச்சம் எப்போதும் காசா மக்களுக்கு மத்தியிலே இருந்து வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்காக அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள், அரபு நாடுகளுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அரபு நாடுகள் ஒரு ட்விஸ்டான ரிப்போர்ட்டை அரப் சம்மிட்டில் அரப் லீகினுடைய மாநாட்டில் நேற்றைய தினம் கெய்ரோவில் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய அறிக்கையை பார்க்கும்போது சுருக்கமாக சொல்லப்போனால் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் என்னவெல்லாம் கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அத்தனையுமே வேறு வேறு வார்த்தைகளில் எகிப்தினுடைய காசா திட்டம் என்கிற பெயரில் அரப் லீகிலே சமர்ப்பிக்கப்பட்டு மொத்தமாக அரப் லீகினுடைய நாடுகள் அவற்றை ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் நாளை மறுதினம் இன்ஷா அல்லாஹ் 7ஆம் தேதி சவுதி அரேபியாவினுடைய ஜித்தா நகரத்திலே ஒரு முக்கியமான கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அரப் லீகினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் மாத்திரமன்றி OIC என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஓரிடத்தில் திரள்கிறார்கள். 57 அரபு நாடுகள் நேற்றைய தினம் எகிப்திலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காசா திட்டத்தை அங்கீகரிக்கவும் இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக தற்போது மாறியிருக்கிறது. என்னவெல்லாம் நடந்தது அரப் லீக் மாநாட்டில், இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் என்பது மிக முக்கியமான செய்திகளாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அரப் லீகினுடைய மாநாட்டு அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவை விட்டு அனைத்து மக்களையும் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் இடம்பெயர செய்வது, காசாவை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா கையகப்படுத்துவது என்கிற திட்டம் 100% நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழகான வார்த்தைகளோடு மரியாதையான வார்த்தைகளோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரை சொல்லியே அவை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விவகாரமாக இன்றைக்கு பேசப்படுகிறது. 91 பக்கங்களை கொண்ட இந்த ஆவணத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பெயரை குறிப்பிட்டு அரபு நாடுகள் உங்கள் திட்டத்தை நாங்கள் மறுக்கிறோம் என்பதை அழகான வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லி வருகிற காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், நிராயுதபாணியாக வேண்டும் என்கிற வாதத்தையும் அரப் லீகிலே சம்பந்தப்பட்ட அனைத்து அரபு நாடுகளும் மறுத்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெட்டத்தெளிவான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனத்திலே ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும், பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் என்கிற திட்டம் அரபு நாடுகளின் ஒட்டுமொத்த பார்வையில் முறையடிக்கப்பட்டிருக்கிறது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிற அதே நேரம் காசாவிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற திட்டத்தையும் நேற்றைய தினம் எகிப்திலே நடைபெற்ற அரப் லீக் மாநாட்டிலே அரபு நாடுகள் மறுத்திருக்கின்றன, நிராகரித்திருக்கின்றன. அதே நேரத்தில் அனைத்து ஆயுதங்களையும் கைவிட்டு விட்டு நாட்டை விட்டு
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேற வேண்டும் என்பதற்கு வேறு விதமான ஒரு விளக்கத்தை அரபு நாடுகள் முன்வைத்திருக்கின்றன. அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு கீழாக 14 அமைப்புகள் என்று இப்படி இருக்காமல் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்திற்கு ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தின் கீழாக அனைத்து ஆயுத பிரிவுகளும் இராணுவமயமாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அழகான திட்டத்தை மாற்று வழியாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். யாரையும் வெளியேற்ற தேவையில்லை, யாரும் ஆயுதத்தை கீழ் வைக்க தேவையில்லை, வேறு ஒரு தலைமை பீடத்தை உருவாக்கி அதற்கு கீழாக ஒட்டுமொத்தமாக வந்துருங்க என்று சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னா, பாலஸ்டைன் அமைப்புகள் கோரிய அத்தனையுமே அதில் இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் நாம் ஏற்கனவே சொன்னதை போல அப்படித்தான் இது அமையப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையை பற்றி இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கை எந்த வகையிலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மகிழ்ச்சிப்படுத்தாது, சமாதானப்படுத்தாது. ஏன்னா அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும்னா காசாவில் இருந்து எல்லாரையும் நாங்கள் வெளியேற்றுறோம், நீங்க சொல்றதை நாங்கள் கேட்கிறோம் தான் ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். அதற்கு எந்த இடத்திலும் வழி வைக்கவில்லை நேற்றைய தினம் அரபு லீகினுடைய மாநாடு. எனவே அவர்களுக்கு இது மகிழ்ச்சியை தருகிற ஒரு அறிவிப்பு அல்ல. இஸ்ரேலுக்கும் இது கவலைக்குரிய அறிவிப்பு, அமெரிக்காவுக்கும் இது கவலைக்குரிய அறிவிப்பு என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பெயரை இந்த 91 பக்கத்தில் எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலன்னாலும் அவர்கள் சொன்னதைத்தான் இந்த இடத்திலே வாதிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே வரவேற்புக்குரியது. மட்டுமல்லாமல் காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட வேண்டும், மறுகட்டமைப்புக்கான ஒரு தீர்வு திட்டம் வேண்டும், முற்றுமுழுதாக இல்லாமலாக்கப்பட வேண்டும், ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும், ரஃபா பகுதிகளில் எகிப்திய ராணுவம் மாத்திரம்தான் நிறுத்தப்பட வேண்டும், இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்தும் வெளியேற வேண்டும். இறுதியாக இவைகள் எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு பாலஸ்டைன் பிளான் என்கிற ஒன்று தனியாக உருவாக்கப்பட்டு அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை குறிப்பது அல்ல, அங்கிருக்கக்கூடிய மூத்த மக்களை அடிப்படையாக கொண்டு ஒரு டெக்னிக்கல் டீமை அமைத்து காசாவை இவர்கள் தான் ஆளுவார்கள் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகும். இதன் பின்னணியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்விஸ்டாக இருக்குது. இதைத்தான் இவ்வளவு நாளா பாலஸ்டைன் விடுதலை அமைப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் வெளியேறிறனு, எங்களுக்கான எல்லாத்தையும் எங்கள்கிட்ட தந்துறனு, நீங்க எதுக்குள்ளேயும் தலையிட வரக்கூடாது என்று சொல்வது மட்டுமல்லாமல், நாங்க ஆட்சியை யார்கிட்டனாலும் ஒப்படைக்கிறோம், ஒரு டெக்னிக்கல் டீமை போட்டுருங்க, அவங்க கிட்ட கொடுத்துறோம், நாங்க பின்னணியில் இருந்துக்கிறோம் தான் சொன்னாங்க. அதையே எழுத்து மூலமாக அரபு நாடுகள் அச்சொட்டாக ஒப்புக்கொண்டு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், இந்த அறிவிப்பில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. காசா உள்ளிட்ட பாலஸ்தீனுடைய அனைத்து பகுதிகளிலுமே தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், தேர்தல்களில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் காசாவை ஆளுவார்கள். எனவே காசாவை ஆளுவது காசான்களே தவிர இஸ்ரேலியர்கள் அல்ல என்பதையும் திட்டவட்டமாக சவுதி உள்ளிட்ட, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், சவுதி உள்ளிட்ட அனைத்து அரபு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அடுத்து நடக்கக்கூடிய OIC-னுடைய மாநாட்டிலே ஈரானும் பங்கெடுக்க இருக்கிறது. லிபியாவில் இருந்து மொரோக்கோ வரைக்கும் பல நாடுகள் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அடுத்த கூட்டம் வேற லெவல்ல இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த கூட்டமே தர லோக்கலுக்கு கீழே இறங்கி அடிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியும். வேற லெவல் திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்படி ஒரு அறிவிப்பை எந்த ஒரு அரபு நாடுமே எதிர்பார்த்திருக்காது. 91 பக்கங்களும் சிம்ம சொப்பனமாக அழகான செய்திகளாக அவர்கள் காசாவை அடிப்படையாக வைத்து சொல்லி இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பை எதிர்க்கிற வார்த்தைகள் அதிலே இல்லாவிட்டாலும் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளோடு கூடிய தங்களுடைய எதிர்ப்பை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். அது ஒன்றும் தப்பும் கிடையாது. டொனால்ட் ட்ரம்போட முட்டி மோதிக்கிட்டு நிற்கிறதுக்கு அவங்க போகல. நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, அதை நாங்க ஏத்துக்கறல, எங்க திட்டம் இதுதான், இதை ஏத்துக்கிட்டு வாங்க என்கிறத அழகான வேர்டுகள்ல சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த திட்டத்தில் மேலதிகமாக இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா, முதல் 6 மாத காலத்துக்குள்ளாக தற்காலிக வீடுகள் அமைக்கப்படும். நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்னது போல அதற்கு பிறகு 2 கட்டங்கள், 2.5 வருடம் என்று 2 கட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த 2.5 வருடம் என்கிற 2 காலகட்டங்களுக்குள்ளாக காசா ஒட்டுமொத்தமாக டெவலப் செய்யப்படும் என்பதோடு காசாவிலே ஒரு துறைமுகம் அமைக்கப்படும். அதே போன்று காசாவிலே 2001 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அழித்து நொறுக்கிய காசாவினுடைய ஏர்போர்ட்
மீண்டும் கட்டமைக்கப்படும். இதுவெல்லாம் ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்கிட்டாங்கன்னாலே திரும்ப என்ன ஆகிரும்னா சர்வதேச அங்கீகாரத்துக்கு மிக வலிமையான ஒரு பகுதியாக அது மாறிடும். ஒரு ஹார்பர் மிக தெளிவாக வந்துருச்சுன்னா ஒரு நாட்டுக்கான பல தேவைகள் அங்கே நிவர்த்திக்கப்பட்டுவிடும். அதையெல்லாம் அவங்க மிக துல்லியமாக திட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சுமார் 52 பில்லியன் US டாலர்கள் இதற்கு தேவைப்படும் என்கிற செய்திகளையும் இதற்குரிய உதவிகளை சர்வதேச ரீதியில் திரட்டுவது என்றும் அரபு நாடுகள் அள்ளி கொடுப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் ஜித்தாவிலே நடைபெறக்கூடிய OIC-னுடைய மாநாட்டிலே இதற்கான நிதி திரட்டுகிற வேலையையும் அரபு நாடுகள் செய்ய இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் 7ஆம் தேதி ஜித்தாவிலே நடைபெறக்கூடிய கூட்டத்திலே ஒட்டுமொத்தமாக அத்தனை OIC நாடுகளும் கலந்து கொள்ளும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் அரபு திட்டம் என்றில்லாமல் இஸ்லாமிய நாடுகளின் திட்டம் என்றுதான் அழைக்கப்படும் என்கிற ஒரு வார்த்தையையும் இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அத்தோடு அவர் மேலதிகமாக சொல்லும் போது 22 உறுப்பினர்களையும் சேர்த்து அரபு லீகில் இருக்கிற 22 நாடுகள் அதோடு சேர்த்து OIC-யில் இருக்கக்கூடிய மொத்தமாக 57 நாடுகள் இதிலே பங்கெடுக்கும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரபு லீகினுடைய மாநாட்டினுடைய தீர்மானங்கள் 91 பக்கத்தில் வெளியானதோட உடனடியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் இதை நாங்கள் மறுக்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது புறக்கணிக்கப்பட வேண்டியது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. வந்ததோட என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனடியாக இந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். 91 பக்கத்தை படிக்கவும் இல்லை, அதில் இருக்கிறது என்னன்னு தெரியவும் இல்லை. என்ன இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சொல்றதை நீங்க கேளுங்கடா, நீங்க சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம் என்கிற பாணியில் அமெரிக்கா எங்களோட இருக்குதுங்கிற தைரியத்தில் இந்த அறிக்கை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கைக்கும் எகிப்து உடனடியாக பதிலடி கொடுத்திருக்கிறார். அதான் இங்க கவனிக்கணும் என்னன்னா எகிப்தியை இவ்வளவு கெத்தா நிற்கிறாங்கிறது ஒரு முக்கியமானது. எகிப்திய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா அவர்கள் இன்றைக்கு இதற்குரிய பதிலை கொடுக்கிற போது என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் நினைப்பதையெல்லாம் செய்வதற்கு அரபு நாடுகள் தயாரில்லை, நாங்கள் சொல்வதை இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் கேட்க வேண்டும், நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆடிக்கிட்டு இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் தேவையற்ற பிடிவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அவர்கள் நினைப்பதையெல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது. சுதந்திரமான பாலஸ்தீன அரசாங்கம் இல்லாமல் இஸ்ரேலுக்கோ அதனுடைய பிராந்திய நாடுகளுக்கோ எந்த விதமான நிம்மதியும் ஒருபோதும் இருக்காது என்று அவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீங்க சுதந்திரமா நீங்களும் இருக்கணும்னா இஸ்ரேல் நிம்மதியா இருக்கணும், எகிப்து நிம்மதியா இருக்கணும், ஈரான் நிம்மதியா இருக்கணும், ஈராக் நிம்மதியா இருக்கணும், சவுதி நிம்மதியா இருக்கணும். யார் நிம்மதியா இருக்கணும்னாலும் பாலஸ்டைன்ங்கிறது ஒரு நாடாக மாறினா மட்டும்தான் நிம்மதியா இருக்கலுமே தவிர அதை இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே நிம்மதி கிடைக்காது. உங்களுக்கு நிம்மதி வேணும்னா அவங்களை தனி நாடாக ஆக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க என்று சொல்லி தனி நாட்டு கோரிக்கை இதிலே முன்வைக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது மட்டுமல்லாமல் எந்த ஒரு அரசாங்கமும் சர்வதேச சமூகத்தின் மீது தங்களுடைய விருப்பத்தை திணிக்க கூடாது. நீங்க நினைக்கிறதை எங்களுக்கு வந்து திணிக்க வராதியே, நாங்க நினைக்கிறதையும் உங்களுக்கு திணிக்க மாட்டோம், காசாவுல செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு எகிப்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் ரொம்ப போல்டாக பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சை பார்க்கும்போது ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருக்கிற நேரத்தில் அவரோட இருந்த அப்துல்லாஹியன் அவர்கள் வெளிவிவகார அமைச்சராக இருந்தார். அவர் எப்படி அந்த கெத்தாக பதிலடிகளை கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய ஒரு விவகாரம் என்பது மட்டுமல்லாமல் இந்த மாநாடு முடிந்ததோட எக்ஸ் பக்கத்தில் நிறைய ட்விட்டர் போட்டு கொண்டிருக்கிறாரு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ். அவர் போடும்போது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அரபு உச்சி மாநாடு என்பது காசாவுக்கான சுய நிர்ணய உரிமையையும் சுதந்திரத்தின் தேவையையும் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே கெய்ரோவில் நடந்த காசாவினுடைய மறுகட்டமைப்பு குறித்த அரபு மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மொத்தமாக ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆதரித்திருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளவும் தங்களுடைய சொந்த எதிர்காலத்தை அவர்களே திட்டமிட்டுக் கொள்ளவும் தங்களுடைய நிலத்தில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கான சுய உரிமை இருக்க வேண்டும் என்பதையும் நானும் வலியுறுத்துகிறேன் என்று ஆண்டோனியோ குட்டரஸ் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் மிக துல்லியமாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மனிதாபிமான உதவி என்பது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதல்ல, தடையின்றி கிடைக்க வேண்டிய உரிமை என்றும் அழுத்தி சொல்லியிருக்கிறார். பலஸ்தீனை இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காதியே, அதுக்கு தனி நாடு அந்தஸ்து கொடுத்து அவங்கள தனியாக ஆக்கிவிட்டா மட்டும்தான், நாடாக ஆக்கிவிட்டா மட்டும்தான் அத்தனை பேருக்கு நிம்மதி கிடைக்கும். திரும்பவும் சண்டைக்கு வந்து மீண்டும் மீண்டும் அடி வாங்கி செத்துக்கிறாதியே என்கிற கருத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுக்கு உணவு மருந்து கொடுப்பது என்பது பேச்சுவார்த்தை நடத்தி செய்கிற விஷயம் இல்லை, மனிதாபிமான ரீதியாக செய்வது என்பதையும் அழுத்தமாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தாமதமின்றி தொடர வேண்டும் என்பதையும் அவர்
இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இப்படியான நேரத்தில் தான் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல முதல் தடவையாக புதிய ஜனாதிபதியாக தேர்வானதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய உரையில நிறைய மெக்சிகோ சம்பந்தமாக, கனடா சம்பந்தமாக, சைனா சம்பந்தமான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. உக்ரைன் சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாம் அதில் வெளியாகி இருக்கு. தனி நேற்றைய தினம் அதில் காங்கிரஸ்ல என்ன பேசினாருங்கிறது நாளைக்கு தனி வீடியோவாக நம்ம போடுவோம். அதுல நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா அதுல காசாவை பற்றி அவர் என்ன பேசினார் என்பதை பொறுத்தவரையில் ட்ரம்பினுடைய பேச்சில் காசாவை பற்றி ஒரு சிறு பகுதி தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எகிப்து சம்மிட்டில் நடந்த, எகிப்து கூட்டத்தில் நடந்த அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் காசாவை கையகப்படுத்துகிற திட்டம் என்பது எங்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது என்பதையும் அதே கூட்டத்தில் அவர் பேசியிருந்தது மட்டுமல்லாமல் கடுமையான விமர்சனங்களை காசா மீது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருந்தார். காசாவில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகளை அவர் விமர்சித்தது மட்டுமல்லாமல் பயணய கைதிகளை நாங்கள் தொடர்ந்து மீட்டு வருகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய பெருமைகளை பேசியிருந்தார். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை சீர்படுத்த வேண்டும் என்று பேசியிருந்தார். தன்னுடைய முதல் ஜனாதிபதி காலத்தில் 2017 கால பகுதிகளில் இருந்து அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான 3 நாடுகளை தான் இஸ்ரேலோடு இணைத்து விட்டதாகவும் ராஜதந்திர உறவுகளை உண்டாக்கியதாகவும் அதிலே சுட்டிக்காட்டி பெருமைப்பட்டிருந்தார். குறிப்பாக மொரோக்கோ, UAE, பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகளும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருந்தன ஆபிரகாம் ஒப்பந்தத்தின்படி. அந்த ஒப்பந்தத்திற்கு இணங்க மேலும் உள்ள அரபு நாடுகளையும் இஸ்ரேலோடு இணைப்பதற்கான திட்டங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். குறிப்பாக சவுதி அரேபியாவை இஸ்ரேலோடு இணைக்க வேண்டும் என்பதை நேற்றைய தினம் அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே எகிப்தும் ஜோர்தானும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 57 அரபு இஸ்லாமிய நாடுகள்ல இந்த 5 நாடுகள் தான் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் எகிப்தும் ஜோர்தானும் ஆல்ரெடி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன. மத்திய கிழக்கை தாண்டி யூரோப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாக டர்க்கியும் இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் வேறு எந்த நாடுகளும் அரபு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தது கிடையாது. இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவை எப்படியாவது இஸ்ரேலை அங்கீகரிக்க செய்ய வேண்டும் என்பதையும் நேற்றைய தினம் அவர் பேசிய உரையில சொல்லியிருந்தார். ஆனால் சவுதி அரேபியா காசாவுக்கு தீர்வில்லாமல் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக அறிவித்து விட்டார்கள் என்பதும் இந்த இடத்திலே பாராட்டுக்குரிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இந்த அறிவிப்பெல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. அதுல காசா தொடர்பாக எகிப்திலே நடைபெற்ற அரபு நாடுகளுடைய மாநாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாராட்டி இருக்கிறது. எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வரவேற்றிருக்கிற அதே நேரம் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அறிவிப்பை பொறுத்தவரையில் மேபி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கே அது ஒரு ஷாக்கிங் நியூஸாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு அறிவிப்பாங்களான்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. அதையும் அறிவித்திருப்பதை பாராட்டியிருக்கிற அதே நேரம் காசாவிலே விமான நிலையமும் ஹார்பரும் அமைக்கப்படுகிற விவகாரத்தையும் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள்.
முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த நடைபெற்ற யுத்தத்தை பொறுத்தவரையில காசாவிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அதே நேரம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதல்களால வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேல் பகுதிகளில் மாத்திரம் 2.5 பில்லியன் USD அளவுக்குண்டான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு ஷாக்கிங் நியூஸாக வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய கண்டுபிடிப்பாக, அவர்களுடைய ஆய்வாகத்தான் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களே 2.5 பில்லியன் USD என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு 5-6 பில்லியன் அளவுக்கு அழிவுகள் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய அமைச்சர் ஜீவ் எல்கின் தான் இந்த தகவல்களை வழங்கியிருப்பது மட்டுமல்லாமல், ஹிஸ்புல்லாவுடனான யுத்தத்தின் போது வடக்கு இஸ்ரேலில் சுமார் 2900 கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற தகவல்களையும், 19% கட்டிடங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தாலேயே அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. ஏன் அவங்களே அழிச்சாங்கன்னு தெரியல. மற்ற ஹிஸ்புல்லா அழிச்சிருக்கிறது ஒரு கணக்கு, ஆனால் 19% கட்டிடங்களை அந்த கிறுக்கு பயல்களை அழிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு தகவல்களும் இன்றைக்கு வந்திருக்கிற அதே நேரம், தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறியிருந்த வடக்கு இஸ்ரேலில் மட்டும் வெளியேறியிருந்த 67,500 பேரில் 19,000 பேர் மட்டும்தான் மீண்டும் திரும்பி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் மீண்டும் ஒரு யுத்தம் வரலாம் என்கிற பயத்திலேயே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகள் தான் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு தொடர்ந்து கத்தார் உதவி செய்து வருகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ஷின்பத் முன்வைத்திருக்கிறது. அதற்கு எதிராக கத்தார் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. அது தொடர்பான முழுமையான விரிவான காணொலியை நாளைக்கு வெளியிட இருக்கிறோம். அதில் நீங்க பார்த்திருக்கிறீங்க. உண்மையாகவே கத்தார் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறது, எந்த அளவு தூரம் செய்திருக்கிறது, இப்போது செய்கிறதா இல்லையா என்பதை நாம் அதிலே தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த செய்திகள் தான் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்று இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிற அதே நேரம், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்கு தொடர்ந்து துஆ செய்யுங்கள். சுதந்திர பாலஸ்தீனம் உருவாகுவதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும். அரபு நாடுகளுடைய செயல்பாடு மிக தெளிவாக இந்த அரபு லீக் மாநாட்டிலே வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவர்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம், ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.